வழக்கறிஞர் தமிழ்மணி நம்மோடு இணைந்திருக்கிறீங்க. அந்த சீராய்வு மனு விசாரிக்கப்பட உள்ளது என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சீராய்வு மனு விசாரிக்கிறதுங்கிறது ஒரு மனு போட்டா அதை ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வர வேண்டியது ஒரு கோர்ட்டுடைய கடமை. எந்த மனு போட்டாலும் ஒரு நம்பர் ஆகி கோர்ட் ஃபீ கட்டினா அதை எடுத்து விசாரிக்கிறது அவருடைய கடமை. அதுல எந்த சிக்கலும் இல்லை. 100% தள்ளுபடி செய்திருவாங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, அவங்க உங்களுடைய ஒரிஜினல் ஜட்மெண்ட்ல பயன்படுத்திருக்கிற வார்த்தைகளை வச்சு சீராய்வு மனுவை ஏத்துக்குவாங்களா இல்லையாங்கிறத எப்போதுமே முடிவு பண்ணலாம். கரப்ஷன் ஒரு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதுல பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த சொசைட்டி அழிஞ்சு போறதுக்கு கரப்ஷன் தான் காரணம், அதை அனுமதிக்க கூடாதுங்கிற மிக மிக கடுமையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்திருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இது சீராய்வு மனுவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எனவே எந்த அதிசயமும் நடக்கும் நான் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்குதா நீங்க சொல்றதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி? அதான் நான் சொல்லுகிறேனே, ஒரு தொடர்ந்து இந்த தொழில் இருப்பவர்களோ வழக்கறிஞர் தொழில் இருப்பவர்களோ இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை சொற்பிரயோகங்களை பார்த்தவர்களுக்கு இது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண தீர்ப்பாக இல்லாமல் 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்பு எழுதி அது சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இது ஒரு கேன்சரை போன்றது. ஹலோ, உங்களுடைய விளக்கம் எப்படி இருக்கு? அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே அவர்கள் இதை செய்கிறார்கள். வார்த்தை பிரயோகங்களை வைத்துத்தான் பொதுவாக நாங்கள் கணிக்க முடியும். அந்த பிரகாரம் பார்த்தால் இதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. என்றால் இது தோல்வி தெரிந்தே செய்யப்படும் முயற்சி என்பதாக நீங்க கருதுறீங்களா? தவறு ஒன்றுமில்லை. கடைசியில் ஒரு வெள்ளத்தில் சிக்கிக் கொள்ளுகிறவன் கையில் ஒரு மீன் கிடைத்தால் கூட அந்த மீனை பிடித்துக் கொண்டு தப்பிக்கலாமா என்று பார்ப்பது இயல்புதான். அவர்கள் மீது குற்றமோ குறையோ சொல்ல முடியாது. கடைசி வாய்ப்பு வரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு தெரிந்தவரை இல்லை.